வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் பிரசாத் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியை நமது நகர்வளப் பகுதிக்கு நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜாவோடு இணைந்து வழங்கியிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் புலிகளின் நடமாட்டம், யானைகளுடைய நடமாட்டம், வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகளவு இருக்கிறது என்றும், அதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் தெரிவித்த போது, நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா பகுதியில் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டம், சில சமயங்கள் தாக்குதலும் நடைபெற்று வருகிறது என்றும், இந்த நிலையில் நேற்றைய தினம் மதியம் குந்தா அணை, குந்தா டேம் இருக்கிறதல்லவா, அந்த குந்தா டேம் அணையின் அருகே சாலை ஓரத்தில் புலி ஒன்று மெதுவாக வாகனங்களை பார்க்கிறது, நிற்கிறது, நோட்டமிடுகிறது, வனவிலங்குகள் வருகிறதா என்று அதையும் கவனிக்கிறது. கவனித்துவிட்டு மெல்ல அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் படம் பிடிக்கும் வகையில் மெல்ல அன்னநடை போட்டு அது நடந்து செல்லுகின்ற காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இதனை அந்த காரிலேயே இருந்து படம் பிடித்திருக்கிறார். இந்த புலி வாகனங்கள் வெளிச்சத்திலே வாகனங்கள் வருவதை உற்று கவனிக்கிறது. வாகனங்கள் இல்லையா, வரவில்லையா என்று தெரிந்தவுடன் வாகனங்கள் அங்கேயே நின்றுவிட்டது என்று பார்த்துவிட்டு அன்னநடை போடுகிறது. அன்னநடை போற்று ஒரு மேட்டின் மீது ஏறலாம் என்று ஏறுகிறது. அது உணவு அப்போது உண்டிருக்கும் என்றுதான் எண்ணுகிறார்கள். அது மேலே ஏறுவதற்கு சிரமமாக இருப்பதின் காரணமாக மீண்டும் கீழேயே இறங்கி விடுகிறது. கீழேயே இறங்கி அது மீண்டும் சாலையில் அன்னநடை போட்டு மெதுவாக நடந்து செல்லுகிறது. நடந்து சென்று அது ஒரு வளைவில் சென்று மறைந்து விடுகிறது. இதுவரை இவர்கள் கேமராவிலே பதிவை செய்திருக்கிறார்கள். இதனால் வனத்துறையினர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதை போல ஒரு யானை தேயிலை தோட்டத்திலே, நீலகிரி மாவட்டத்திலே உதகை சாலை, கோழிக்கோடு கூடலூர் உதகை சாலை பகுதியிலே பிரம்மாண்டமான ஒரு யானை கம்பீரமாக தேயிலை தோட்டத்திலே இருந்து வருகிறது. மெல்ல அன்னநடை போட்டு அது சாலையை கடப்பதற்காக அந்த தேயிலை தோட்டத்திலே நடந்து வருகிறது. நடந்து வந்து அது அங்கும் இங்கும் பார்க்கிறது. பார்த்துவிட்டு அப்படியே மெல்ல அந்த சாலையை கடக்கிறது. இதனால் வாகனங்களெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வரிசையாக நிற்கிறது. அந்த யானை செல்லட்டுமே என்று வாகன ஓட்டிகளும் வாகனத்தை நிறுத்தி விடுகிறார்கள்.
அது வாகனத்தை நிறுத்தியதை பார்த்தவுடன் அந்த யானை ரோடை கடந்து மேலே ஏறி சாவுகாசமாக அன்னநடை போட்டு செல்லுகிறது. அதனுடைய தோற்றமும் அதனுடைய பிரம்மாண்டமத்தையும் பார்க்கின்ற போதே கதிகலங்குகிறது. அப்படிப்பட்ட யானைகளெல்லாம் இங்கே இருக்கிறது. ஆகையினால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வனத்துறை சொல்லுகிறது. இது நீலகிரி மற்றும் இது போன்ற தொல்லைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. மேட்டுப்பாளையத்தை அடுத்த பெரியநாயக்கம்பாளையம், பெரியநாயக்கம்பாளையத்தில் ஒரு தோட்டத்திலே தனியான ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டை மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். தோட்ட தொழிலாளர்கள், காவலர்கள் சமைப்பதற்காக பொருள்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இதை எப்படியோ நோட்டம் பார்த்து அதனுடைய வாசத்தை உணர்ந்து ஒரு யானை அந்த வீட்டுக்குள்ளே போகிறது. வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கதவை உடைக்கிறது. கதவை உடைத்து உள்ளே தும்பிக்கையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து சிதறி அடிக்கிறது. சிதறி அடித்துவிட்டு அங்கும் இங்கும் தும்பிக்கையால் துளவுகிறது. கேஸ் அடுப்பையெல்லாம், சிலிண்டரை எல்லாம் தள்ளிவிடுகிறது. பொருளையெல்லாம் தள்ளிவிடுகிறது. அதற்கு பிறகு மெல்ல செல்லுகிறது. சென்றபோதும் அதற்கு மனம் கேட்கவில்லை. கதவை உடைத்தோம், தும்பிக்கையை உள்ளே விட்டோம், உணவு ஏதும் உண்ணாமல் திரும்பி செல்வதா என்று தன்னுடைய காலையும் மண்டி போட்டு அந்த கதவு வழியாக தன்னுடைய தும்பிக்கையையும் தலையையும் விட்டு உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்கிறது. இதை உள்ளே இருந்தவர்கள் பார்த்துவிட்டு, அடடா, இது உணவு கிடைக்கவில்லை என்றால் உள்ளே வந்து விடும் என்ற அச்சத்தோடு கவலையோடு கொஞ்சம் இருக்கக்கூடிய அரிசியை பையோடு தூக்கி வீசுகிறார்கள். அப்படி தூக்கி வீசியவுடன் அந்த அரிசியை எடுத்து உன்றுவிட்டு அதன் பிறகு இந்த யானை செல்லக்கூடிய காட்சி பெரியநாயக்கம்பாளையத்திலே ஒரு தோட்டப் பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது.
ஆகவே வனவிலங்குகளுக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இருந்தால் வனத்துறைக்கு தகவலை தர வேண்டும் என்று நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டுகளியுங்கள். உங்கள் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லை என்றால் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள். அதே நேரத்தில் உடனுக்குடன் பார்க்க வேண்டுமேயானால் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV யூடியூப் பகுதியிலே சென்று பாருங்கள். சென்று பார்ப்பதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார். இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்